வெல்கம் டு பேசிக்ஸ் வித் பரத். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபேஸ் வாஷ். சம்மர் வந்தாச்சு, நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும் எந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. சோ அதெல்லாம் பத்தி இந்த வீடியோல உங்களுக்கு பேச போறேன். டாப் 5 ஃபேஸ் வாஷ் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அது எல்லாமே கவர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு காம்பினேஷன் ஸ்கின் கவர் பண்ணிருக்கேன், ட்ரை ஸ்கின் கவர் பண்ணிருக்கேன், ஆயிலி ஸ்கின் கவர் பண்ணிருக்கேன். சோ உங்க ஸ்கின் கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கரெக்டான ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ மஸ்ட் நீடட் ப்ராடக்ட் ஃபார் எவரிஒன். அந்த வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி வீடியோஸ் போடுவேன். அங்க நான் டெய்லி ஒரு ப்ராடக்ட் சஜஷன் கொடுப்பேன். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோக்குள்ள போயிடலாம். சம்மர்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ஃபேஸ்ல எக்ஸஸா ஆயில் கிரியேட் ஆகும், இல்ல எக்ஸஸா ஃபேஸ் ட்ரை ஆகும், பிரேக் அவுட்ஸ் வரும், சன்டான் வரும், பொல்யூஷன் எல்லாமே சேர்ந்த ஒரே பேக்கேஜ் நம்ம ஸ்கின்ல இருக்கிற போர்ஸ்ல போயிட்டு அந்த ஸ்வெட் டர்ட் எல்லாம் அப்படியே செட்டில் ஆகி ஆக்னி வர ஸ்டார்ட் ஆகும். இதுல லாங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணோம்னா சுத்தம் இன்னும் ரொம்ப ஒர்ஸ் ஆயிடும் ஸ்கின். அதனால வீடியோ நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், கரெக்டான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும் நம்மளோட ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரி. சோ அதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் ரிஃப்ரெஷிங் ஃபேஷியல் வாஷ். இது யாருக்கான ஃபேஸ் வாஷ்னு பாத்தீங்கன்னா, சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா இது எந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸும் கிடையாது, எந்த கலர்ஸும் கிடையாது, ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. சோ இது இரிட்டேஷன் ஃப்ரீ அண்ட் சூப்பர் ஜென்டிலாவே இருக்கும் உங்க ஃபேஸ்ல நீங்க யூஸ் பண்ணும்போது. நோ கெமிக்கல்ஸ் எதை சொல்றேன் அப்படின்னா, சோப், பாராபன் அண்ட் ஆல்கஹால். சோ இதெல்லாமே இது இல்ல. சோ உங்க ஃபேஸ்க்கு, உங்க டெலிகேட்டான ஸ்கின்னுக்கு இது கரெக்டாவே இருக்கும். சோ ஃப்ரீ ஃபார்முலா. நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ண அப்புறம் உங்க ஃபேஸ் டைட்டா இறுக்கி பிடிச்ச மாதிரி இது ஃபீலே ஆகாது. ஒரு மாதிரி நல்லா ஹைட்ரேட்டிங்கா நல்லாவே இருக்கும். அண்ட் இதுல விட்டமின் இ, பி இருக்கு. இது உங்க ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசிங் அண்ட் ஸ்மூத்திங் இன்கிரிடியன்ட்டா இருக்கு. இதுல சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கீங்க அப்படின்னா நல்லா செக் பண்ணிக்கோங்க. அது எந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸும் வரக்கூடாது, எந்த ஒரு கலர் கெமிக்கல்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்பதான் உங்க ஸ்கின்னுக்கு வந்துட்டு எந்த இரிட்டேஷன், அலர்ஜி வராது. நீங்க இதை மாத்தி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இது எதுவுமே செக் பண்ணாம மாத்தி யூஸ் பண்ணீங்கன்னா இமிடியேட்டா உங்க ஃபேஸ் எரியிற ஃபீல் வரும், ஆக்னி ஸ்டார்ட் ஆகும், ட்ரை ஆகும் ஃபேஸ். அந்த மாதிரி சான்ஸ் ரொம்பவே அதிகம். சோ ஸ்கின் கன்சர்ன் ஏற்ற மாதிரி பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆன்லைன்ல வாங்குறத விட டைரக்டாவே வாங்குறது பெட்டர். என்ன கேட்டா, இன்கிரிடியன்ட்டை ரீட் பண்ணி வாங்குறது இன்னுமே பெட்டர். நீங்க எங்க வேணா வாங்குறது ஓகே, பட் இன்கிரிடியன்ட்டை ரீட் பண்ணி வாங்குங்க. ரெண்டாவது என்ன ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா, பிளம்மோட ரைஸ் வாட்டர் நைசினமேட் சிம்பிளி பிரைட் ஃபேஸ் வாஷ். ரைஸ் வாட்டர்னு சொன்ன உடனே இப்ப நிறைய பேர் ஆர்கானிக்கா வீட்லயே அந்த வடிச்ச கட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரைஸ் வாட்டர், அதை ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே யூஸ் பண்றாங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது எப்படி எனக்கு தெரியல. யாருக்காச்சும் ஒர்க் ஆச்சு, நல்லா ரிசல்ட் கொடுக்குதுன்னா சொல்லுங்க, நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஓகே, இப்போ இந்த ஃபேஸ் வாஷ்ல என்னெல்லாம் இருக்கு அவங்க தெளிவா சொல்லிடுறேன். யாருக்கான ஃபேஸ் வாஷ் எக்ஸாக்டா சொல்லிடுறேன். சம்மர்ல சன்லைட்ல ஸ்கின் வந்து லைஃப்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னா இந்த ஃபேஸ் வாஷ் அதை ஃபிக்ஸ் பண்ணும். இதுல நைசினமேட் இருக்கனால, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல எப்பவுமே நிறைய வீடியோஸ்ல, நைசினமேட் இருக்கனால அன்இவன் டெக்ஸ்சர் இதை கிளியர் பண்ணி ஸ்கின்னை சாஃப்ட் டோன் பண்ணும். ரைஸ் வாட்டர் இருக்கு, அதை ஸ்கின்னை ஸ்மூத்தா வச்சுக்கும் அண்ட் ஸ்கின்னை ரொம்ப ஹைட்ரேட்டாவே வச்சுக்கும் இது. அண்ட் இதுல சல்ஃபேட் எதுவுமே இல்ல, சோ ஜென்டில் கிளென்சிங்காவே இருக்கும். அண்ட் இது எனக்கு என்ன டெய்லி யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே சேஃப். எஸ்பெஷலி மார்னிங்ல ஆட் பண்ணிக்கோங்க. மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இதை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்கின் ஒரு மாதிரி ஃப்ரெஷ் அண்ட் கிளீனா இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஃபேஸ் வாஷ் மட்டும் போதுமா ஸ்கின்னை பிரைட்டன் பண்றதுக்கு அப்படின்னு. அப்படி கிடையாது. ஃபேஸ் வாஷ்ங்கிறது ஒரு பேபி ஸ்டெப் மாதிரி தான். அதான் நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா ஒரு பேபி ஸ்டெப் இது. இது மட்டுமே உங்க ஸ்கின்னை பிரைட் அண்ட் க்ளோவா மாத்தாது. இது ஒரு வெரி பேசிக்கான ஒரு ஸ்டெப். மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டாவே இருக்கும் உங்க ஸ்கின்னை பிரைட்டன் அண்ட் க்ளோவா பண்றதுக்கு. ஏன்னா சன்ஸ்கிரீன் பத்தி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். சன்ஸ்கிரீன் ரொம்பவே மஸ்ட், நான் இப்பவும் சொல்லிக்கிறேன், ஸ்பெஷல் மென்ஷன். தேர்ட் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டெர்மாகோவோட ஸ்னெயில் பெப்டைட் 96 ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷ். இது ஒரு ஸ்னெயில் மியூசின் ஃபேஸ் வாஷ். கொஞ்சம் கிராஸா இருக்கும், பட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஹைட்ரேட்டிங் இன்கிரிடியன்ட் இதுல இருக்கு. ஸ்னெயில் மியூசின் இருக்கிறதுனால இது உங்க ஸ்கின்னுக்கு டீப் ஹைட்ரேஷன் கொடுத்து உங்க ஸ்கின்னை பிளம்பா அழகா வச்சுக்கும். பெப்டைட்ஸும் இருக்கு, இது ஸ்கின் எலாஸ்டிசிட்டியா ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் இது ஜென்டில் ஃபார்முலா, எந்த ஸ்கின் டைப் பீப்புளாலும் இதை யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாவே இருக்கும் ஆக்சுவலா இந்த ப்ராடக்ட். நிறைய பேருக்கு இன்னும் டவுட் இருக்கலாம், ஆயிலி ஸ்கின்னுக்கு ஹைட்ரேஷன் தேவையா அப்படின்னு. கண்டிப்பா தேவை. ஹைட்ரேட்டா இருக்கிற ஸ்கின் ஆயில ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும். ஹைட்ரேஷன் இல்லைன்னா அதுல ஆயில் இன்னும் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபோர்த் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவும் ஒரு டெர்மாகோ ப்ராடக்ட் தான். 1% கோஜிக் ஆசிட் டெய்லி ஃபேஸ் வாஷ். டார்க் ஸ்பாட், பிக்மெண்டேஷன், ஆக்னி ஸ்கார் இதெல்லாம் கம்மி பண்றதுக்கு ஒரு செமையான இன்கிரிடியன்ட் கோஜிக் ஆசிட். கோஜிக் ஆசிட் வந்து உங்க ஸ்கின்ல இருக்கிற டார்க் ஸ்பாட்டை ரொம்பவே கம்மி பண்ணிடும். அண்ட் இது டெய்லி யூஸ் பண்றது கரெக்டானு கேட்டீங்கன்னா எஸ். எனக்கு எந்த ஹார்ஷான ஃபார்முலாவும் கிடையாது. ஸோ ரெகுலர் யூஸ் ஸ்கின் நல்லாவே இருக்கும். எல்லா ஸ்கின் டைப் பீப்புளும் யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எஸ். என்ன கேட்டா பர்டிகுலரா ஆயிலி ஸ்கின் அண்ட் பிக்மெண்டட் இருக்கவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். சம ப்ராடக்ட். கோஜிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம், சன்ஸ்கிரீன் தேவை இல்லையான்னு கேட்டா அப்படிலாம் இல்ல. சன்ஸ்கிரீன் மேண்டேட்டரி. வீடியோல லாஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபாக்ஸ்டைலோட ஹைட்ரேட்டிங் கிளென்சர் தான். ஃபாக்ஸ்டைலோட இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் ஒரு செமையான மாய்ஸ்சரைசிங் ஃபேஸ் வாஷ். ஹைட்ரேட்டிங் இன்கிரிடியன்ட் விட்டமின் B5 இருக்கு அண்ட் சோடியம் ஹைலூரோனைட் இருக்கு. நான் ஃபோமிங் ஃபார்முலா, அதாவது என்ன ஆகும் அப்படின்னா ஜென்டில் கிளென்சிங் அண்ட் ஹைட்ரேஷன் ரொம்பவே லாக் பண்ணி வச்சுக்கோ ரொம்ப நேரத்துக்கு உங்க ஃபேஸ்ல. pH பேலன்ஸ்ட் ஸ்கின் பேரியரை ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணும் உங்க ஃபேஸ்ல. உங்களுக்கு இப்போ டவுட் வரும், இப்போ சொன்ன எல்லா சன்ஸ்கிரீன்லயுமே நான் ஃபோமிங் இல்லன்னு சொல்றேன், அப்ப ஃபோமிங் கெட்டதான்னு கேட்டா உங்களுக்கு கண்டிப்பா டவுட் வரும். அப்படி கிடையாது. ஹார்ஷான ஃபோமிங் ஏஜென்ட்ஸ் தான், SLS தான் உங்க ஃபேஸ்ல ட்ரைனஸ் கிரியேட் பண்ணும். அதை அவாய்ட் பண்ண நான் சொல்றேன். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க மாடரேட் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு எல்லா ப்ராடக்ட்டையும் பத்தி நான் உங்கள்கிட்ட பேசிட்டேன். இதை ஏன் நான் வாங்குனீங்க கேட்டீங்க அப்படின்னா,
சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் இது எல்லாமே அண்டர் 500 rupeesல தான் வருது. உங்களுக்கு ஒரு கிளீனான ஃபீல் ஃப்ரெஷ்ஷா எப்பவுமே உங்க ஃபேஸ் இருக்கணும் அப்படின்னா நீங்க ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். இதுல எந்த ப்ராடக்ட் இன்னுமே உங்களுக்கு வாங்கணும்னு டவுட்டா இருக்கு அப்படின்னா, சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கீங்க அப்படின்னா அந்த சிம்பிளோட தான் ட்ரை பண்ணி பாருங்க. பிரைட் அண்ட் ரோஸ் ஸ்கின் வேணும் அப்படின்னா பிளம்மோட 2% நயசினமேட் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி பாருங்க. எனக்கு எதுவுமே வேணாம் நல்ல ஹைட்ரேஷனா இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெர்மாகோவோட ஸ்னெயில் மியூசின் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி பாருங்க. பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட் போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெர்மாகோவோட 1% கோஜிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி பாருங்க. சூப்பர் ஹைட்ரேட்டிங் ஜென்டில் கிளென்சர் வேணும் அப்படின்னா ஃபாக்ஸ்டைலோட ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி பாருங்க. இதுல உங்க ஸ்கின்னுக்கு எது பெர்ஃபெக்ட் மேட்ச் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது பெர்ஃபெக்ட் மேட்ச் நீங்க நினைக்கிறீங்களோ அது வந்துட்டு அந்த ஃபேஸ் வாஷை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்றேன். அவ்வளவுதான், பாய்.